ஜோஜுவும் பத்மாவும் இன்னைக்கு அவுட்டிங் போறதா பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால வெற்றியும் ஐஷு கிட்ட இருந்து வண்டிமே வாங்கி கொடுத்திருந்தாரு. ஜோஜுவும் பத்மா வருவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டா பத்மா மேம் அங்க வந்திருப்பாங்க. வெற்றியும் ஆக்ஷன்ல ஜோஜு சார் கிட்ட பத்மா மேமோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை புரிஞ்சுக்கிற ஜோஜுவும் பத்மா கிட்ட உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு பத்மா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருமே அவுட்டிங்காக இப்ப அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. வெற்றியும் ஒர்க் அவுட் ஆயிடும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி ஐஷு கிட்டமே சொல்லி இருந்திருப்பான். எவ்வளவு நாள் தாங்க அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவாரு, அவருக்கு ஒரு துணை வேணாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். ஐஷும் வெற்றி பார்த்து கொஞ்சம் தான் நீ வாய் மூடி அமைதியாவே இருக்க மாட்டேன், தொண்ணு பேசிக்கிட்டே இருக்க, உன்னை நம்பி வண்டியை வேற கொடுத்து வச்சிருக்கேன், வண்டிக்கு மட்டும் ஏதாச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான், வண்டிக்கு ஆகிற செலவை உன் சம்பளத்துல தான் பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ரியாவோட அப்பாவும் இப்ப ரியா கிட்ட உன்னோட லைஃப்ல நிறைய தப்பான டிசிஷன் நான் எடுத்துட்டேன், நீ அழுது போதும், இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ரெசார்ட்டுக்கு சொந்தக்காரன் அவனோட பொண்ணுக்கு டைவர்ஸ் எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். ஆனா இதுக்கப்புறம் உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம், அதனால நானே சொல்றேன் தீபக் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சாரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ரியாவும் அவங்க அப்பா கிட்ட சாரியுமே கேட்டுட்டு நான் பிரெக்னெண்டா இருந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும்ப்பா, நான் சொல்லாம மறைச்சதுக்கு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. அவங்க அப்பாவும் உன்னையும் குழந்தை நான் நல்லா பாத்துக்கிறமா, நீ எங்கேயும் போவேனா என் கூட இருமா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் நெடுமாறன் கிட்ட ரியா பிரெக்னெண்டா இருக்க விஷயம் அந்த பார்ட்டில தான் எனக்குமே தெரியும், அவ என்கிட்டதே அந்த விஷயத்த மறைச்சிட்டு இருந்திருக்கா, ஒரு நல்ல அப்பாவா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நெடுமாறனும் ரியாவை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் சார், அவளோட நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அதனால அவ சொல்லிருக்க மாட்டா சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வெற்றிமே வந்திருப்பான். ரகுபதியும் ஐஸ்கிரீமே ஆர்டர் பண்ணிருப்பாரு. இப்ப வெற்றிமே அதை கொண்டு வந்து வச்சிருப்பான். நெடுமாறனும் இவ்வளவு சுகர் சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க சார் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் இதை சாப்பிடாம என்னால இருக்க முடியல, அதனால சுகர் கம்மியா போட்டு பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதியுமே அதை ஓபன் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அப்ப வெற்றியும் வாசனையை வச்சு அதுல சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். நெடுமாறனுமே இப்ப அதை சாப்பிட்டு பார்த்து இதுல சுகர் அதிகமா இருக்கு சார், இது வேண்டாம் அப்படின்றதுமே சொல்லிடுறாரு. ரகுபதி நெடுமாறன் கிட்ட வாசனை வச்சு சுகர் அதிகமா இருக்குன்றத சொல்ல முடியுமா அப்படின்றதுமே கேட்கிறாரு. நெடுமாறனும் அப்படி சுகர் வாசனை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, மேபி அந்த கேரமல் வாசனை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார், அப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் வெற்றி கிட்ட இந்த ஐஸ்கிரீம் யார் கொடுத்தாங்களோ அவங்களை என் ரூமுக்கு வர சொல்லு, இப்போ இந்த ஐஸ்கிரீம் எங்க இருந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால வெற்றி அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். வெற்றி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரகுபதி இவன் தானே ஒன் டே செஃபா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனுமே அதுக்கு ஆமான்னு சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப ரகுபதியும் இவனை நீ கிச்சன் டீம்ல சேர்த்து உனக்கு கீழே நீ ட்ரெயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல சார், ஒரு ரெசிபி பார்த்து பண்றதுக்கும் புது டிஷ் கிரியேட் பண்றதுக்கும் நிறைய புக் நாலேஜ் தேவைப்படும் சார், இதெல்லாம் படிக்கவே இல்ல சார், சோ பாசிபிளே இல்ல அப்படின்றதுமே சொல்லிடுறான். சிதம்பரத்தோட கைப்பக்கம் நான் சொல்லி உனக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்ல, அவனோட கைப்பக்கம் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்ன புக்க படிச்சா நீ நினைக்கிற, நெடுமாறனும் சிதம்பரம் என்ன பண்ணான்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார், அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றதுமே சொல்லிடுறாரு. நான் வெற்றியை கிச்சன்ல சேர்க்க சொல்லி ஐடியா தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெடுமாறனும் எனக்கு டைம் ஆகுது சார் அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க வெளியே வந்துட்டு இருப்பாரு. ரெசார்ட்ல இருந்த ஒரு கஸ்டமரும் விக்கி கிட்ட நான் சாப்பிடாத பொருட்கள் பில் போட்டு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு என் தலையில இந்த பில்லாம் கட்டுறியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பாரு. விக்கி எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, இது என்னன்னு பார்த்து நான் சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் அங்க வந்துட்டு இருப்பான். இங்க வேணியும் ஐஷு கிட்ட விக்கி பாவம் ரூம் சர்வீஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். விக்கியுமே கிச்சனுக்கு வந்து இந்த பில் போட்டது யாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பான். வேணியும் நான் தான் போட்டேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். இது வரைக்கும் நான் படுற கஷ்டம் உனக்கு போதும், அதாவது தப்பா எதுக்கு பில் பண்ணி வச்சிருக்கேன், அது திருட்டுத்தனமா தின்னுட்டு பில் ஆட் பண்ண மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான், உன்னால எவ்வளவு அசிங்கப்படுற தெரியுமான்னு சொல்லிட்டு வேணியை போட்டு திட்டிட்டு இருந்திருப்பான். அப்ப ஐஷுமே அங்க வந்து பில்லிங்ல தப்பு நடக்கலாம் நார்மல் தான், ஏன் நீ வேலை பார்க்கும்போது தப்பே நடக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். விக்கியும் ஐஷு கிட்ட நான் கஷ்டப்படுறத பாக்குறப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், இந்த பில்லிங் பிரச்சனை எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, வேற யாராவது ஆளை வச்சு நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப வெற்றியுமே அங்க பதட்டமா வந்து இருந்திருப்பான். அதை பாக்குற விக்கியுமே அங்க வந்து போயிட்டு இருப்பான். ஜோஜுவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த ஐஷு கிட்டமே சொல்லி இருந்திருப்பான். அதனால ஐஷுவும் அவரை பார்க்க போகணுன்றதுக்காக கிரேஸ் கிட்ட இருந்து வண்டி சாயமே வாங்கி இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க இருந்த டாக்டர் இப்ப வெற்றி கிட்டயும் ஐஷு கிட்ட சடனா இவரோட பிளட்ல இந்த சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அந்த டாக்டர் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்திருப்பாங்க. வெற்றி ஏதோ புரிஞ்ச மாதிரி சரி சரி தலையாடிட்டு இருந்திருப்பாங்க. டாக்டர் இப்ப அங்க வந்து போனதுக்கு அப்புறம் வெற்றி ஐஷு கிட்ட அந்த டாக்டர் இப்ப என்ன சொன்னாரு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். ஐஷு அவர் ஏதோ சாப்பிட்டு சுகர் ஏறிடுச்சு, அது என்னன்னு கேளு அப்படின்றதுமே சொல்லி என்னாச்சு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அப்பதான் அவரும் பத்மாக்கு பிரௌனி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன், பத்மாவும் அது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஊட்டி விட்டுட்டா, அவன் ஊட்டுறப்ப எனக்கு சுகர் இருக்கு எனக்கு வேணான்னு என்னால சொல்ல முடியல, அதனால நானும் சாப்பிட்டேன், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுமே சொல்றாரு. ஜோதியுமே அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திரும்ப உடம்பு முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வெற்றியும் ஐஷும் அவங்க போற இடத்துக்கு அவங்க கூட போயிருந்திருப்பாங்க. நைட் ஆயிட்டு இருக்கொண்டதால இப்ப இவங்களுமே ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பத்மாவோட பொண்ணு ஸ்ருதியும் அங்க வந்து அசிங்கமா இல்லையாமா உனக்கு என்ன வயசாக இப்படி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கியமா, சித்தா டாக்டர் யாரையோ பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனா 3 மணி நேரமா கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்மாவும் அவங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்குமே ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணும் எதுவும் பேசாத மாதிரி செஞ்சு ரூமுக்கு போயிடு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஸ்ருதி அப்படி பேசுறதுனால ஜோதிக்குமே போற மாதிரி ஆயிட்டு இருக்கும். வெற்றியும் தள்ளுவண்டி கடையில பாண்டிகிட்ட பேசிட்டு வேலை பார்த்து இருந்திருப்பான். அப்ப அங்க இருந்து குடிச்சிட்டு வந்து ஃபுல் பாயில் கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் போடாம என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பாரு. அவரும் பிரச்சனை பண்ணி பாண்டிமே அடிக்க போயிட்டு இருப்பாரு. அப்ப வெற்றிமே குறுக்க போய் தடுத்து இருந்திருப்பான். அவரும் நான் யாரும் தெரியாம நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு உன் கடை இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. ஓனர் அக்காமே வந்து ஏன்டா அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் கார்பரேஷன் ஆபீஸ்ல வேலை பாக்குறான், அவன் நினைச்சா நம்ம கடை இங்க தூக்கிடுவான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து 2 கடையை தூக்கிட்டான், அவங்க இன்னும் கடை போட
முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.